முருங்கைக்கீரை கடையல் பண்ணுவோம். முருங்கைக்கீரை சுத்தம் செஞ்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் துவரம்பருப்பை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் பூண்டு 10 பல், வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக வைப்போம். கீரையை மட்டும் லாஸ்ட்டாக எண்ணெய் போட்டு வதக்கிக்கலாம். குக்கரில் துவரம்பருப்பு போட்டுட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு இது எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். மூடி போட்டுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுக்குவோம். சீரகம் செவந்ததுக்கப்புறம் ஒரு 6-7 வரமிளகா போட்டுக்கலாம். மிளகாயும் செவந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை அதில் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். அது எண்ணெயிலேயே கீரை நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே வேக விடணும். பருப்பு வெந்துருச்சு. நல்லா குழைய வேக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரை நல்லா வதங்கி வெந்துருச்சு. இப்போ பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பருப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் கொஞ்சம் கொதி வரட்டும். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடில் போட்டு சாப்பிட வேண்டியதான். முட்டை ஆஃப் ஆயில் போட்டுட்டு அப்பளம் பொரிச்சிருக்கிறேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டுருக்கிறேன். இதில் எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. வரமிளகா மட்டும்தான் அதுக்கு காரம். மஞ்சள் பொடி மட்டும் சேர்க்கணும். எந்த மசாலாவும் இதுக்கு சேர்க்கக்கூடாது. தேங்க்யூ.